அனைவருக்கும் நம்முடைய போராளி மீடியாவின் சார்பில் மனமார்ந்த வணக்கம். இப்பொழுது மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு திடலில் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் பெண் சட்டமன்ற உறுப்பினர், காஞ்சிபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சக்தி கமலாம்பாள் அவர்கள் இந்த மாநாட்டு பந்தலில் இருக்கிறார். டாக்டர் ஐயாவும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள், பெண்களுக்காக டாக்டர் ஐயா நடத்திய மாநாடுகள் ஏற்படுத்திய அதிர்வுகள் என்ன? பெரிய ஐயா, சின்ன ஐயா, அனைத்து இங்கே நிற்கின்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எத்தனை மாநாடு என்று. இந்த மாமல்லபுரத்திலே நான் ஏறக்குறைய ஒரு 15-20 மாநாடுக்கு மேலே நடந்திருக்கோம். அதை விட எல்லா மாநாடும் ஐயா நடத்தின அந்த எல்லாம் இந்த மாநாடுங்க என்னென்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு 234 தொகுதியிலும் நடத்தினார். அவ்வளோ பெண்கள் எழுச்சியாக வந்தார்கள். அது இல்லாமல் இந்த மது ஒழிப்புக்காக நான் பேசணும். ஏன்னா நான் மது ஒழிப்பு போராளி, இது போராளி வீடியோவில் போராளி பேசுகிறேன். மது ஒழிப்பு போராளி எனக்கு வச்ச பேர் ஐயா மது ஒழிப்பு போராளி அப்படின்னு எனக்கு தங்க மெடல் கொடுத்தார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு அப்போ சாராயப்பான்லாம் உடச்சுன்னா நாம் சொல்கிறல, ஐயா சொல்லுவார். இந்த தமிழகம் முழுசும் எந்த இயக்கமும் எந்த கட்சியிலையுமே மது ஒழிக்க வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை. நம்முடைய மருத்துவர் ஐயா மட்டும்தான் இந்த 86 வயதிலும் ஏறக்குறைய 45 ஆண்டுகளாக மது ஒழிக்க வேண்டும், மது ஒழிக்க வேண்டும், மக்களை முன்னேற்ற வேண்டும், அவங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டும், மக்கள் முன்னேற வேண்டும், இடஒதுக்கீடுக்காக போராடின ஒரு போராளி அவர் தான். யாரும் இந்த வன்னிய மக்களுக்காக போராடின ஒரு தலைவர் கிடையாது. வந்தாங்க, மந்திரியாக இருந்தாங்க, போனாங்க நம்ம இனத்தில் கூட. ஆனால் இந்த மக்களுக்காக, இந்த வன்னிய மக்களுக்காக போராடின ஒரே தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா தான். என்ன தான் இருந்தாலும் இந்த மக்களுக்கு இன்னும் புரியல, நம்ம ஐயாவை பற்றி புரியல. தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அவருடைய சினிமாவுக்கு எதிராக ஐயா போராட்டத்தை அறிவித்ததுக்கும், ரஜினிகாந்த் திரைப்படத்தில் சிகரெட் குடிக்கிற காட்சியில் நடிக்கிறாரு, அந்த படத்தை பார்க்காதீங்கன்னு ஐயா சொன்னதுக்கும் நீங்கள் பேசின பேச்சு தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஐயா ரஜினிகாந்த் புகை பிடிக்கும் நடித்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஐயா சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, எங்களுடைய சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் போராடினாங்க. எங்கள் பெரிய ஐயா மது ஒழிப்புக்காக போராடினார். எங்கள் சின்ன ஐயா அந்த புகையிலே அந்த பான்பராக்கு இந்த சிகரெட்டு இதுக்காக போராடினார். இந்த மக்களுக்காக எவ்வளோ போராடினாலும் இந்த மக்களுக்கு இன்னும் நல்ல எண்ணமே சிந்தனை பண்ணலை. இந்த மக்களை மதுவாலேயே மயக்கி மயக்க நிலையிலே இருந்து அவங்க மயக்கமாகவே போயிடும் சுடுகாட்டுக்கு. இதை தான் இந்த ஆட்சியில் நடக்குது. மாறி மாறி இந்த ஆட்சிகளே மக்களை குடிகார மக்களாக மாற்றினாங்க. அப்போயாச்சும் பரவாயில்ல. இப்போ 10ஆவதுக்கு இந்த ஆட்சி வந்த அப்புறம் பான்பராக்கு, அதாவது மது, கஞ்சா அதுதான். கஞ்சா தான் அதிகமாக போராட்டத்தில் வந்த பிறகு கொலை, கற்பழிப்பு, குழந்தைகள் சீண்டல், அதாவது சீண்டல், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நடந்து போனால் பாதுகாப்பு கிடையாது, உடனே செயினாக இருக்கிறான். நடந்து போனால் பாலியல் கடத்திட்டு பாலியல் பண்ணுறான். இப்படி தான் இந்த ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டுமானால் மக்களே ஒன்று திரளுங்கள். அனைத்து மக்களும் ஒன்று திரள வேண்டும். இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டது. இத்தனை பெரிய சிறப்பு மிக்க மாநாடு இந்தியாவிலே நான் பார்த்ததில்லை. என் வயசு 86 இந்த மாதிரி பெரிய மாநாட்டை நடத்தது யாரும் நான் பார்த்ததில்லை, எந்த கட்சியும் நடத்ததில்லை. அந்த அளவுக்கு இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். எங்கள் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் இங்கே இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் இரவு பகல் பாராமல் இங்கே சேவை செய்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக இந்த மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இந்த இடஒதுக்கீடில் கலந்துக்குவாங்க. எல்லோரும் இந்த மாநாட்டில் கலந்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும், பெண்கள் நடமாட வேண்டும், பெண்களை காக்க வேண்டுமானால், அந்த மங்கையர் குலத்துக்கு காக்க வேண்டுமானால், மங்கையருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமானால், மங்கையர் குலத்தை காக்க வேண்டுமானால், அதாவது குங்குமத்தை நாம் எல்லாம் பெண்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும். மதுவை ஒழிக்கணும், இதுதான் என்னுடைய வேலை. இந்த இடத்துல
ஜாதி என்னது மக்கள் ஜாதிவாரி கணப்படுத்தும் மூலம் 10.5 கேட்டோம். இப்போ 10.5 கேட்க மாட்டோம், 20க்கு மேலே வருது. இந்த ஜாதி வாரி கணக்கு எடுத்தாங்களா நம்முடைய மக்களுக்கு 20 மேலே வருது. இந்த மக்களே, வன்னிய மக்களே, பெரும் மக்களே, நீங்கள் வாருங்கள், இந்த மாநாட்டுக்கு வாருங்கள் என்று நம்முடைய மருத்துவர் ஐயா சார்பாகவும் சின்ன ஐயான் சார்பாகவும் உங்களை அன்போடு வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் கடந்த கால வரலாறுகளை இன்றைய இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க. உங்களுடைய எண்ணம் ஈடேறட்டும், மது ஒழியட்டும், கஞ்சா ஒழியட்டும், அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடைப்பதற்காக இந்த மாநாடு சிறப்பாக நடக்கட்டும் என உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய ஆசையை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல